நடந்து முடிந்த தேர்தலின் முடிவுகளின் மூலம் பல கோமாளித்தனங்கள் மற்றும் பல வாழ்க்கை தத்துவங்களை உணர்த்தியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அடிக்கடி கூறும் வார்த்தை, அரசன் அன்றே கொள்வான் ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற வார்த்தை நிஜமாகியுள்ளது. அதாவது உப்பு தண்ணி குடிச்சு தண்டனை அனுபவிச்சாகணும்னு பழமொழி மதுரை எல்லாம் பேசுவாங்க. அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அடிக்கடி போற பக்கமெல்லாம் சொல்லுவேன், அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். ஏன்னா இவ்வளவு வைரஞ்சி உண்மை. மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க, எனக்கு நல்லா வரும் வேண்டாம். தேமுதிகவையும் கேப்டன் விஜயகாந்தையும் அழிக்க இரு கழகங்களும் செய்த பாவத்தின் பலனை இப்பொழுது அடைகிறார்கள் என்பதை உற்று நோக்கினால் புரிந்துவிடும். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் மாறி மாறி திமுக மற்றும் அதிமுக கட்சிகளே ஆண்டன. அப்பொழுது மூன்றாவது சக்தியாக உருவெடுத்த கேப்டனின் தேமுதிகவை எப்படியெல்லாம் சிதைத்தார்கள் என்பதை அவ்வளவு எளிதில் மறந்து கடந்து சென்றுவிட முடியாது. இவர்களின் அரசியல் பதவி வெறியால் கேப்டனின் உயிரை காவு வாங்கிவிட்டார்கள் என்பதே உண்மை. இந்த கோபம் கேப்டன் விஜயகாந்தை நேசிக்கும் ஒவ்வொரு உண்மை தொண்டர்களின் நெஞ்சில் கனலாய் எரிந்து கொண்டுள்ளது. முதல்வர் நாற்காலில் அமர முழு தகுதி படைத்த தலைவனை அரசியல் சூழ்ச்சி சாய்த்தது. அதற்குரிய தண்டனையை இறைவன் இந்த தேர்தல் முடிவில் கொடுத்துவிட்டார் என்பதை எண்ணி நிச்சயம் ஒவ்வொரு தேமுதிக தொண்டனும் மனத்தளவில் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் அதிமுக கட்சிக்குதான் தேமுதிக கட்சியையும் கேப்டன் விஜயகாந்தியின் அழிவுக்கு மிகப்பெரிய காரணம். திமுக எப்பொழுதும் கேப்டன் விஜயகாந்தியின் நட்பும் மரியாதையும் காட்டும் கழகம். அவர்கள் அரசியல் ரீதியாக மட்டுமே எதிர்த்தார்களே அன்றி ஒருபொழுதும் கேப்டனின் முதுகில் குத்தியதில்லை. ஆனால் தேமுதிக தயவால் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று முதல்வரானவுடன் அவர் செய்த முதல் வேலையே தேமுதிகவை அழிக்க ஏவிய அஸ்திரங்கள்தான். அந்த 5 ஆண்டுகளில் ஜெயலலிதா தேமுதிகவுக்கு எதிராக ஆடிய அரசியல் கதகளியை மறக்க முடியுமா? தேமுதிகவுக்கு அவர் செய்த துரோகத்தின் பலனாக அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே குற்றவாளியாக சிறை சென்று சில மாதங்கள் சிறை குற்றவாளியாக இருந்து வெளிவந்து மீண்டும் முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் 2 மாதங்களில் மறைந்து விட்டார். அவரை அடுத்து அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேமுதிகவின் மிக மோசமான அழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அதாவது கேப்டன் மிகவும் உடல்நிலை நலிவடைந்து நினைவு குறையும் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தன்னை மிகப்பெரிய ஆளுமையாக எண்ணி தேமுதிகவை உத்தாசனப்படுத்தினார். குறிப்பாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து தேமுதிவை வெளியேற செய்தார். இதனால் தேமுதிக திமுகவுடன் கூட்டணி சேர முடியாமல் போனது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைத்து படுதோல்வியடைந்தது. பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்து கேப்டன் இறப்பினால் ஏற்பட்ட அனுதாப வாக்குகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தேர்தல் முடிந்ததும் தருவதாக உறுதியளித்த நாடாளுமன்ற சீட்டை தராமல் இழிவுபடுத்தினார். அது மட்டுமா, நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பரப்புரைகளில் தேமுதிக 0.5% கட்சி என மிகவும் இழிவாக பரப்புரை செய்தார். ஆனால் தேர்தலின் முடிவில் அதிமுக 3ஆம் இடத்திற்கு சென்றதோடு மட்டுமல்ல, 116 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது. அது மட்டுமல்ல, இனி எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியில் நீடிக்கக்கூடாது என கட்சிக்குள் போர்க்குரல் எழுந்துள்ளது. இனி எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் என்பது மிகவும் கேள்விக்குறியே. ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமியை போன்று அதிகாரம் மமத்தையில் தலைக்கணம் தலைக்கேறி தேமுதிகவையோ தலைமையோ சீண்டினால் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே சிறை கைதியாக ஊதுபத்தி உருட்டியதையும் எடப்பாடி அல்லோலப்படுவதையும் ஒருமுறை நினைத்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அரிப்பெடுத்து அலைந்தாலும் சரி, தேமுதிகவை சீண்டினால் தெய்வம் நின்று கொள்ளும். அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்.